வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஐயோ விஷால் செஞ்ச அந்த விஷயம் இருக்கே, ரத்தம் வந்துடுச்சு, வரலட்சுமி என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சரத்குமாருடைய முதல் மனைவியின் மகள்தான் வரலட்சுமி. விக்னேஷ் சிவன் இயக்கிய போடா போடி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அதனை அடுத்து தாரை தப்பட்டை, சர்க்கார் உள்ளிட்ட படங்களில் நடித்த அவங்க கடந்த வருடம் நிக்கோலியா சாஸ்தே என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. நிக்கோலியாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து செய்து கொண்டார். நிக்கோலியாவுக்கு ஒரு மகளும் இருக்கிறது. இந்த சூழல் தான் விஷால் குறித்து அவர் பேசியிருக்கும் விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகம் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஹாலிவுட்டில் 90களில் ஃபேமஸான ஹீரோவாக வலம் வந்தவங்க தான் சரத்குமார். இவங்க சாயா என்பவரை முதல் திருமணம் செய்திருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் வரலட்சுமி. பிறகு சாயாவை விவாகரத்து செய்த அவங்க அடுத்ததாக ராதிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி இருக்க தனது தந்தை போல சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை வரலட்சுமிக்கு இருந்தது. ஆனால் அதற்கு முதல்ல சரத்குமார் அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இதன் காரணமாகவே பாய்ஸ், சுப்பிரமணி உள்ளிட்ட படங்களை மிஸ் செய்து கொண்டார். ஆனால் சாயா மற்றும் ராதிகா ஆகியோர் சரத்குமாரை ஒத்துக்கொள்ள வைத்தது. அடுத்தது போடா போடி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க வரலட்சுமி. அந்த படம் துப்பாக்கி படத்துக்கு போட்டியாக களமிறங்கியது. இதனால் அந்த படம் சரியாக போகலை. அதே சமயம் முதல் படத்திலே நடிப்பில் கவனம் ஈர்த்த வரலட்சுமி முக்கியமாக கிளைமேக்ஸில் அவங்க ஆடிய நடனம் ஒட்டுமொத்த ஹாலிவுட் ரசிகர்களை ரசிக்க வைத்துள்ளது. முதல் படத்துக்கு பிறகு சில படங்களில் நடித்த அவங்க மீது இயக்குனர் பாலாவின் கண்பட்டது. தொடர்ந்து தான் இயக்கிய தாரை தப்பட்டை படத்தில் வரலட்சுமியை நடிக்க வைத்தாங்க. பாலா இயக்கத்தில் நடித்த நிச்சயமாக பெயர் கிடைத்துவிடும் என்ற நிலை வரலட்சுமிக்கு தொடர்ந்து மிக சிறப்பாக அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதனையடுத்து தொடர்ந்து வாய்ப்பு வரும் என எதிர்பார்த்த அவங்களுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. தொடர்ந்து சர்க்கார் உள்ளிட்ட சில படங்களில் மட்டுமே நடித்திருந்தாங்க. தெலுங்கில் சில படங்களில் நடித்தவங்க நிக்கோலியா கச்சே என்பவரை காதலித்தாங்க. நிக்கோலியாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் வரலட்சுமியின் காதலுக்கு சரத்குமார் ஓகே சொன்னதை தொடர்ந்து 2 பேரின் திருமணம் கடந்த வருடம் தாய்லாந்தில் பிரமாண்டமாக நடைபெற்றது. சென்னையில் நடந்த வரவேற்பில் முதலமைச்சர் ஸ்டாலின், ரஜினிகாந்த் உள்ளோர் கலந்து கொண்டாங்க. இதற்கிடையே சுந்தர்சி இயக்கத்தில் விஷாலுடன் வரலட்சுமி மதகத ராஜா படம் ரிலீஸ் ஆனது. விஷால் அந்த படத்தில் பாடிய பாடல் குறித்து வரலட்சுமி அளித்திருக்க பேட்டி ட்ரெண்டாகி வருகிறது. ஒரு பேட்டியில் ஐயோ விஷால் பாடிய அந்த பாடலை கோரியோகிராஃபி செய்ய போது எங்களுக்கு காதில் ரத்தமே வந்துச்சு. பிருந்தா மாஸ்டருக்கெல்லாம் அழுகே வந்துருச்சு. 3 நாட்கள் தொடர்ந்து ஸ்பீக்கரில் அதே பாடலை தான் கேட்டோம். அதே சமயம் அந்த பாடல் ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஐடியா என்றாங்க. முன்னதாக விஷாலும் வரலட்சுமி காதலித்ததாகவும் சரத்குமார் விஷாலுக்கு நடிகர் சங்க விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல் இந்த காதல் பாதியிலே முடிந்து விட்டது ஒரு தகவல்கள் வெளியானதை நினைவு கூர்ந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.